உத்தரப்பிரதேசத்துல அனைத்து பள்ளிகள்லயுமே பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் வந்து பாடல் ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு வந்துட்டு மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து பிறப்பிச்சிருந்தாரு சார். இதற்காக பாத்தீங்கன்னா பல மதராசுகள்ல இருந்து எதிர்ப்பு எல்லாம் வந்துச்சு. உங்களோட கருத்து என்ன சார்? சார், நான் இந்த உத்தரவை வரவேற்கிறேன். தயவு செய்து யூபியோடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, வந்தே மாதரம் பாட்டு எல்லா பள்ளிக்கூடத்திலயும் பாட வேண்டும் சொன்ன அந்த உத்தரவுக்கு நான் வரவேற்கிறேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்ப சமீபத்துல பார்க்க போனா தமிழ்நாட்டுல என்னன்னா, பிஜேபி கட்சியில இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ போடுறாரு. நான் நாகரிக கருதி அவர் பேரை சொல்லல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்த இந்த சட்டத்தை அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கையா வைக்கிறேன், எல்லா பள்ளிக்கூடத்திலயும் என்னன்னா வந்தே மாதரம் பாட்டு பாட வேண்டும். அதே மாதிரி அவங்க மாநில தலைவர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணா, இன்னைக்கு நான் கேட்கிறேன், நான் மக்களை பார்த்து கேட்கிறேன். முன்னெல்லாம் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நீங்க சொல்ல தமிழ் தாய் வாழ்த்தும் ஜனகணமன டெய்லி பாடிஇருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், சில கிறிஸ்டியன் ஸ்கூலா இருக்கட்டும், சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கட்டும், இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் பாடுறதே கிடையாது. இது உண்மை. அப்ப இவர் ஒரு வீடியோ போடும் போது இவர் என்ன பண்ணும், அந்த பள்ளிக்கூடத்துல போய் பார்த்திருக்கணும், இல்ல வேற யாருக்காவது அவருடைய கோரிக்கை வைத்திருக்கணும். அவர் நேரடியா மதர்சாக்குள்ள எல்லாம் போய் இதை பாடணும்னு சொல்லும் போதுதான், ஏன்னா சமீபத்துல இவர் என்ன சொன்னா, மதர்சால எல்லாம் என்ன ஒண்ணா பயங்கரவாதிகள் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த மதரசான்னு இவர் சொல்லணும். நான் ஏன் சொல்லணும்னா, பிஜேபி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இன்னைக்கு எப்படியா முஸ்லீம்கள் வரவிடாம தடுக்கிறாரா, தமிழ்நாட்டுல பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்ல தமிழ்நாட்டுல மோடியோட அரசாங்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவரும் ஒரு மதரசால படித்தவர். அப்ப மதரசால படித்த இவர் இதே இந்த பிஜேபி கட்சிக்குள்ள வரத்துக்கு முன்னாடி RSS பற்றியும் பிஜேபி பற்றியும் அதிகமா விமர்சனம் பண்ணவர். ஆனா அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ எனக்கு பிஜேபி RSS பத்தி தெரியாது, அதனால நான் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நான் வரவேற்கிறேன். ஆனா மதரசால நீங்க படித்த நீங்க குரானை ஓதுனவங்க, உங்களுக்கு எல்லாமே அந்த குரானுடைய அர்த்தங்கள் தெரியும். உங்களை மாதிரி எனக்கு தெரியாது, நான் உங்களை மாதிரி ஸ்காலர் கிடையாது. அப்ப அதே குரான்ல தர்காக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணவர். ஆனா இன்னைக்கு நீங்க தர்காக்குள்ள போய் உட்காடுறீங்களே, அது எப்படி? இன்னைக்கு நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மதரசால இருக்கும்போது ஒரு கட்சியையும் ஒரு தனிப்பட்ட நபரையும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குரான்ல இருக்குது. அப்ப வேதங்கள் படித்த நீங்கள் அப்ப நீங்க எப்படி விமர்சனம் பண்றீங்க? நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க கோயில் போறீங்க, அது உங்க உரிமை, நான் தடுக்கல. எங்களுடைய RSSலயும் சரி, மோடி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறாரு, நீ யாரு நான் நானாருன்னு தான் சொல்றோம். RSSல இன்னைக்கு நீங்க பார்க்க போனீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல RSS பத்தி. சில அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது முஸ்லீம்கள் பத்தி என்னன்னா தவறா பேசுறாங்க. அப்ப அது எந்த அமைப்புன்னு தெரியாததால RSS தான். ஆனா இதற்கு பின்னாடி RSS. இன்னைக்கு உண்மையாலுமே சொல்ல போனா RSSல எத்தனை பேருக்கு தெரியும்? நானும் ஒரு ஆண்டு பயிற்சி பெற்றவன் தான். RSSல இன்னைக்கு ஷாக்காக்கள்லாம் நடத்துறாங்கல்ல, நீங்க போய் உட்காந்தீங்கன்னா தொப்பி போட்டு உட்கார்ந்தாலும் சரி, சிலுவை போட்டு உட்கார்ந்தாலும் சரி, நீங்க யாரு எங்கன்னு வரணும் கேட்கவே மாட்டாங்க. உட்கார்ந்துட்டாங்க. சொல்ற ஒரே விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தது, நாங்க இங்க பிரார்த்தனை பண்ணா கூட நீங்க மனசுக்குள்ள உங்களை இறைவனை நினைச்சுக்கீங்கன்னு தான் அந்த இடத்துல RSS சொல்லி கொடுத்துருது. எந்த ஒரு RSS காரணம் நீங்க என்னதான் விமர்சனம் பண்ணாலும் பதிலுக்கு அந்த RSS அமைப்பை சேர்ந்தவங்க அது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நான் அரசியல் கட்சியில இருக்கிறதால நான் பதில் சொல்றேன். ஆனா RSS கட்சிக்காரன் நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் அதை கடந்து போயிட்டு அந்த இடத்துல அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இந்த வேலை பண்ண, அந்த வேலை பண்ண, தற்பன்மை பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஆனா நீங்க அந்த பிரார்த்தனா நீங்க பேசுறது வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லி, இங்க நீங்க RSS உடைய பாட்டை பாடி இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நீங்க எப்படி முஸ்லீம்கள்லாம் நீங்க கோயிலுக்குள்ள போறதால நாங்களும் கோயிலுக்குள்ள வரணும்ன்றீங்களா? ஏங்க அமைப்பும் சரி, RSS அமைப்பும் சரி, பிஜேபியும் சரி, நீ யாரு நானாந்தாரு. நானு சென்னை சேப்பாக்கத்தில் பிறந்து வளர்ந்தவன். 150 குடும்பங்கள் இந்து குடும்பங்களோடு வாழ்ந்தவன். ரம்ஜான் மாசத்துல கஞ்சி கொடுத்தா அவங்க வாங்கி குடிப்பாங்க. ஆடி மாசம் ஆடி மாசத்துல ஆரம்பத்துல இருந்து கும்பசோர் வரைக்கும் நான் வேலை செஞ்சவன் சார். ஒரு சென்னையில இருக்கிற எனக்கு தெரியும் ஒரு இந்து உடைய கலாச்சாரம் என்னன்னு எனக்கு தெரியும். இனி ஒரு சிட்டில இருக்கிற நானே அப்படி பேசலாம். அப்ப கிராமத்து சைட்ல எல்லாம் எந்த அளவு ஒத்துமை இருக்கும், எந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி இது பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்க திருவிழா இருக்கட்டும், அவங்க திருவிழா இருக்கட்டும், நீங்களா சீர்வரிசை கொண்டு போறீங்க. நான் சொல்லி வைக்கணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஒரு சிட்டில இருக்கிற நானே சொல்றேன். அப்ப நீங்க எதனால இந்த பிரிவினை ஏற்படுத்துறீங்க? இன்னைக்கு கோயிலா போயிட்டு நான் சனாதானத்தையும் நான் சமத்துவத்தையும் இங்க கொண்டு வரேன்னு சொன்னா, சிறுபான்மை கட்சியை சேர்ந்த நான், சிறுபான்மை கட்சி மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பிஜேபி முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அல்ல. நீங்க தொழுக வாங்க, இந்தாங்க மோடியுடைய திட்டங்கள் இட்டு உலருதுன்னு சொல்லிட்டு நான் என் சமுதாய மக்களை சார்ந்தவங்களை தான் நான் போய் சந்திக்கணும். தவிர நீங்க போயிட்டு கோயிலா போயிட்டு நீங்க மாலை போறீங்க, அதெல்லாம் உங்க தனிப்பட்ட இருப்போம். அது நீங்க எங்க மேல திணிக்காதீங்க. தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்ல, திணிக்காதீங்க.
நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு வந்து நாட்டுப்பற்றும் நீங்க வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு மசூதிக்கு வெளியில பார்த்தா தேசிய கொடி பறக்குது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு தேசிய கீதத்தை ஏதாவது ஒரு முஸ்லீம் அவமானப்படுத்தினாரா? இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்கிறாங்க. அப்ப அதை வந்து தமிழ் தாய் பாட்டு பாடும்போது எல்லாரும் ஏந்து தானே நிக்கிறாங்க. யாராவது புறக்கணிச்சாங்களா? சார், பேசும்போது தயவு செய்து அந்த கட்சிக்கு பாதிப்பு இல்லாம பேசணும். இந்த மாதிரி வந்து ஒரு கட்சிக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுல வந்து எதிர்ப்பு வந்து வரா மாதிரி வந்து இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கிட்ட நான் வந்து இதை வந்து கொண்டு போறேன். தயவு செய்து இவர் வந்து முஸ்லீம்களை ட்ரிகர் செய்தால் இவருக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு மத்தியில எதிர்ப்பு கிளம்பும். முஸ்லீம்கள் கிட்ட எதிர்ப்பு கிளம்புனா என்ன ஆகும்? இவருக்கு பாதுகாப்பு தேவை. அதனால இவர் பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு இவர் பண்ற நாடகமா? நான் கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிஜேபி கட்சிக்குள்ள நீங்க வரும்போது நீங்க வந்ததால முஸ்லீம்கள் மத்தியில எதிர்ப்பா, இல்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எதிர்ப்பா? இங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து பிஜேபி வச்சுன்னு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்டா பிஜேபி வந்து செய்தது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. இப்போ நான் நாகரிக கருதி இந்த பேரை சொல்ல, இனி வரும் காலத்துல பிஜேபியே சரி, கட்சிக்குள்ள இருந்து யாராவது வந்து கட்சிக்கும் பிரதமருக்கும் எதிராக செயல்பட்டால் நிச்சயமாக நான் பதிலடி கொடுப்பேன். கடைசியா ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே அண்ணாமலை ஆக முடியாது, எல்லோரும் நயினார் ஆக முடியாது. அண்ணாமலை இப்ப நிறைய பேர் வந்து இந்த அணியில எல்லாம் பார்க்க போனீங்கன்னா, நான் இங்க இருந்து உதாரணத்துக்கு கடலூருக்கு போனாலும் சரி, கன்னியாகுமரி போனதும் வரத்துக்கு முன்னாடியே போன் பண்ணிடுவாங்க. வர வழியில 3 இடத்துல நீங்க மாலை சால்வை போட்டு வச்சுக்கீங்க. தன்னை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள் தவிர கட்சியை வளர்க்கறதுக்கு நான் எல்லோரையும் சொல்லல. சிலர் வந்து என்ன பண்றாங்க, அவங்கள வளர்த்துக்கிறாங்க தவிர கட்சியை வந்து வளர்க்கல. இன்னமும் வந்து இந்த கட்சிக்காக வந்து உயிரை கொடுத்து தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வந்து கொச்சைப்படுத்த வேண்டாம். 10 பேர்ல வந்து 6 பேர் வந்து இந்த கட்சிக்காக உழைக்கிறாங்க, 4 பேர் அந்த கட்சிக்கு எதிராக வேலை செய்யறாங்க. கடைசியா விஷயத்தை வந்து இந்த சொல்லி முடிச்சுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல முஸ்லீம்கள் பேர்ல வந்து ஃபேக் ஐடிகளை கிரியேட் பண்ணி கமெண்ட்ல வந்து பார்க்கணும்னா பச்சையா வந்து திட்டுறாங்க. உண்மையாலுமே எந்த பொதுமக்களும் தயவு செய்து இஸ்லாமியர்களுடைய பதிவு கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்க அந்த Facebook ஐடியில போனா அது வந்து லாக் பண்ணிருப்பாங்க. சில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஐடி விங் வந்து என்ன பண்றாங்களா, 1000 ஐடிக்களை இந்த மாதிரி ஓபன் பண்ணி என்னுடைய பிறப்பும் என்னுடைய குடும்பத்தையும் வந்து அவமதிக்கிறாங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்படல. இதுல இஸ்லாமியர்கள் எந்த தொடர்பும் கிடையாது. அதே நேரத்துல வந்து என்னுடைய பிறப்பை பத்தி பேசுறவன் நீ ஆம்பளையா இருந்தா உன்னுடைய ஃபேக் ஐடியை கிளியர் பண்ணிட்டு விளம்பரத்தை தேடி மைக்க மாட்டிக்கிட்டு தயவு செய்து இன்னைக்கு பிஜேபிக்காக வந்து எவ்வளவு பாடுபட்டவங்க இங்க இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் கூட இன்னைக்கு பார்ப்போம்னா அந்த மைக் வச்சுன்னு போக மாட்டாங்க. ஏன் பிரச்சனை வரும்? இதை வச்சு நம்ம விளம்பரம் தேடிக்கலாம்னு சொல்லிட்டு சிலர் வந்து அரசியல் களத்துல வேலை செய்யறாங்க. RSSக்கும் தெரியும், கட்சிக்கும் தெரியும் கூடிய விரைவிகள் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, யார் மக்களுக்கு துரோகம் செய்யறாங்க, யார் மக்கள் பணத்தை திருடினாங்கன்னு வந்து தெரியதான் வரப்போகுது. அந்த கல்வர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கட்சியும் சரி அமைப்பும் சரி கூடிய விரைவில் புரிஞ்சுப்பாங்க.